ஹாய் பீப்புள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது ஒரு வெரி ஷார்ட் வீடியோ. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு வீடியோ சீரீஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா ஏபிள்டன் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சீரீஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீரீஸில் இருக்க எல்லா வீடியோவுமே ஏதாவது ஒரு ஏபிள்டனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இல்லை ஒரு டிப் அண்ட் ட்ரிக் பற்றி தான் இருக்கும். ஓகே, இது ஏன் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் படித்தாலும் சரி, அது என்ன சாஃப்ட்வேராக வேணா இருக்கலாம். அது வந்து ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், இல்லை வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், இல்லை வந்து வெப் டிசைன் சாஃப்ட்வேராக கூட இருக்கலாம். ஓகே, நீங்கள் எந்த சாஃப்ட்வேராக படித்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ வேகமாக அந்த சாஃப்ட்வேரில் உங்களால் ஒர்க் பண்ண முடியுது. அண்ட் இப்போ நீங்கள் யாருக்காவது மியூசிக் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எவ்வளோ வேகமாக உங்களால் ஏபிள்டன் லைவில் ஒர்க் பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, அதனால தான் இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும் நம்மளோட ஒர்க் ஃப்ளோவில். ஓகே, ஸோ இந்த சீரீஸ், இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே ஏபிள்டனில் இருக்கக்கூடிய கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் அண்ட் ஏபிள்டனில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் பற்றி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் எப்படி ஒரு சில விஷயங்களை ஈஸியராக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஷார்ட்கட். ஓகே, இங்கே சர்ச் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கு இல்லையா, cmd+F அப்படிங்கிற ஷார்ட்கட் தான் இது. வந்து மேக்கில் வந்து cmd+F, நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தால் அது வந்து Ctrl+F இருக்கும். ஓகே, ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே ஒரு சிம்பிள் பீட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே ஒரு சிம்பிள் பீட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம யூஸ்வலாக இந்த பீட்டுக்கு ஏதோ ஒரு சிக்னல் ப்ராசஸரோ இல்லை ஒரு எஃபெக்டோ ஆட் பண்ணணும்னா எப்படி ஆட் பண்ணுவோம்? நம்ம குவிக்காக லைப்ரரிக்கு போயிட்டு ஆடியோ எஃபெக்ட்ஸ் போயிட்டு இந்த ட்ராக்குக்கு என்ன எஃபெக்ட் தேவையோ அதை நம்ம இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுவோம் இல்லையா? இதுதான் நார்மல் வே. ஓகே, இதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் எப்படி பண்ணலான்னா, இந்த Ctrl+F or Command+F கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி உங்களால் பண்ண முடியும். ஓகே, குயிக்காக பண்ணலான்னா, இப்போது இந்த ட்ராக்குக்கு நான் ஒரு ரிவர்ப் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து Command+F ப்ரெஸ் பண்ணி ரிவர்ப் அப்படின்னு சர்ச் பண்ணி இங்கே அப் அண்ட் டவுன் கீஸ் வச்சு நீங்கள் இதை நேவிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நீங்கள் என்டர் அழுத்துனீங்கன்னா இந்த ட்ராக்குக்கு ரிவர்ப் ஆட் ஆகிடும். ஓகே, நான் திரும்ப பண்ணுறேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு Command+F reverb enter. ஓகே, இல்லை எனக்கு வந்து EQ ஆட் பண்ணணும் அப்படின்னா Command+F EQ enter. ஓகே, இல்லை இந்த ட்ராக்குக்கு வந்து ஒரு யூட்டிலிட்டி ப்ளக்இன் ஆட் பண்ணணும் அப்படின்னா Command+F யூட்டிலிட்டின்னு சர்ச் பண்ணிவிட்டு enter. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்டராக உங்களோட என்னெல்லாம் ஒரு ட்ராக்குக்கு ஆட் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நாட் ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ். நீங்கள் இந்த Command+F ஷார்ட்கட் மூலமாக நீங்கள் எஃபெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் நீங்கள் லைப்ரரியிலேருந்து ஆட் பண்ணலாமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சர்ச் பண்ண முடியும் இந்த சர்ச் பாரில். ஓகே, அதான் ஒரு பெரிய ஹைலைட் இதில். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணும்போது இங்கே ஆல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேப் வரும், ஒரு கேட்டகரி வரும். ஓகே, அந்த ஆல் ரிசல்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் கொடுக்குற சர்ச் டேர்முக்கு ரெலவெண்ட்டாக உங்களோட லைப்ரரியில் என்னெல்லாம் இருக்கும், அது ஆடியோ எஃபெக்டாக இருக்கலாம், இல்லை ப்ளக்இனாக இருக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் வைட்டல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன்னா வைட்டல் கூட இட் வில் ஷோ அப் ஹியர். ஓகே, அது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கலாம், ஆடியோ எஃபெக்ட், ப்ளக்இன், லூப்ஸ், சாம்பிள்ஸ், என்னவோ வேணா இருக்கலாம், மிடி கிளிப்ஸாக இருக்கலாம், மிடி எஃபெக்ட்ஸாக இருக்கலாம், என்னவோ வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஷார்ட்கட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ட்ராக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஈஸியராக. இப்போது அடிக்கடி நமக்கு வந்து EQ ஆட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வரும், இல்லை அடிக்கடி ரிவர்ப் ஆட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அந்த கேஸில் நீங்கள் ஈஸியாக இப்படி ஆட் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். இது வந்து இமென்ஸாக உங்களோட ஒர்க் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, like and subscribe for more. Bye.